ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் நிறைய பேர் பாடி சரவணா ஸ்டோரில் இருக்கக்கூடிய ஸ்கீம் பற்றி சொல்லுங்கள் சிஸ்டர்ன்னுட்டு கமெண்ட் செக்ஷனில் கேட்டுகிட்டே இருக்குங்க. நீங்கள் பேங்கிள்ஸ் பார்த்துட்டே வாங்க. இந்த விளாக் ஃபுல்லாக சூப்பரான கலெக்ஷனுங்க. 1 பவுன்லேருந்து பேங்கிள், சிங்கிள் பேங்கிள் 1 பவுன் 8 கிராம்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. நிறைய பேங்கிள்ஸ் இருக்குங்க. எல்லாமே டெய்லி வேர் கம்பி பேங்கிள்ஸ் தான், சரிங்களா? ஃபேன்சி வேர், ஃபங்க்ஷன் வேர் அப்படி கிடையாது. எல்லாமே இது மாதிரி கம்பி பேங்கிள்ஸ் தான் காட்டியிருக்கேன். நீங்கள் பார்த்துட்டே வாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் தமிழில் கிளியராக உங்களுக்கு ஸ்கீம் டீட்டெயில்ஸ் பற்றி சொல்லிடுறேன், சரிங்களா? இங்கே வந்து பாடி சரவணா ஸ்டோரில் 3 ஸ்கீம்ஸ் இருக்குங்க. ஃபஸ்ட்டு இப்போ நம்ம மந்த்லி 10,000 கட்டினோன்னா கிராமாக வெயிட் கணக்கு, வெயிட்டில் ஆட் ஆகிட்டே வரும். லாஸ்ட்டு 11 மந்த்து கழித்து நம்ம அந்த கோல்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது ஆஃப் பேமெண்ட்டு நம்ம போடணும், ஆஃப் பேமெண்ட்டு அவங்க போடுவாங்க. 50% அவங்க மேக்கிங்கு இந்த வேஸ்டேஜ்லேருந்து 50%, இப்படி 10% பேங்கிள்ஸ்க்கு வேஸ்டேஜ் இருந்துச்சுன்னா 5% அவங்க போட்டு கொடுப்பாங்க, 5% நம்ம போட்டு தான் வாங்கணும். எது கிராம் கணக்கில் கோல்டு சேரிச்சே வந்துருச்சுன்னா அது ஃபஸ்ட்டு. செகண்டு ஸ்கீம் மந்த்லி இப்போ நம்ம 10,000 காசாக கட்டினோன்னா, புரியுதுங்களா? காசு அக்குமுலேட் ஆகும். ஃபஸ்ட்டு கோல்டாக அக்குமுலேட் ஆனால் 50% நம்ம பே பண்ணணும், 50% அவங்க பே பண்ணுவாங்க வேஸ்டேஜில். பணமாக கட்டுறது மந்த்லி 10,000 கட்டிகிட்டே வந்தோன்னா 1,10,000 வரும் இல்லை? அன்றைக்கி ரேட்டுக்கு 12% வரைக்கும் நம்மளுக்கு ஃப்ரீ வரும். இது கன்வெர்ட் ஆகாது, வெறும் காசாக தான் பார்ப்பாங்க. 12% வரைக்கும் நம்மளுக்கு வேஸ்டேஜ் கம்மி. அதுக்குள்ளே இருக்கிறது 12% வரைக்கும் நம்ம எந்த மாடல்ஸ் இருந்தாலும், பேங்கிள்ஸ், ஹாரம் எது இருந்தாலும் எடுத்துக்கலாம். தேர்டு இப்போ மந்த்லி நம்ம 5,000 கட்டிகிட்டே வந்தால் 1 இயருக்கு 60,000 ஆகும் இல்லை? 1 மந்த் போனஸ் அப்படின்னா 5,000 அவங்க போட்டு கொடுப்பாங்க. ப்ளஸ் அங்கே இருக்கிற வேஸ்டேஜு, மேக்கிங்கு, நீங்கள் அது சில்வரு, கோல்டு, டைமண்ட் எது இருந்தாலும் எடுத்துக்கலாம். தேர்டு ஸ்கீமு. ஃபஸ்ட்டு இருக்கிறது கோல்டு மட்டும் எடுக்கணும், செகண்டு கோல்டு தான் எடுக்கணும். இந்த தேர்டு போடுறோம் இல்லை, 1 மந்த் போனஸாக அவங்க கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்கேன் இல்லை? அதுக்கு மட்டும் நம்ம எது இருந்தாலும் எடுத்துக்கலாம். டைமண்டா இல்லை சில்வரா, கோல்டா எது இருந்தாலும் எடுத்துக்கலாம். அது மாதிரி ஆப்ஷன். 1 மந்த் போனஸ்ஸு 5,000 கட்டினா 5,000 கொடுப்பாங்க, 10,000 கட்டினா 10,000 கொடுப்பாங்க. ஆனாலும் அதுக்கு வர வேஸ்டேஜ், மேக்கிங் எது இருந்தாலும் நம்ம தான் எடுத்துக்கணும், சரிங்களா? வித் ஜிஎஸ்டியோட 3 ஸ்கீமுக்கு ஜிஎஸ்டி நம்ம தான் பே பண்ணணும். இதுதாங்க அங்கே இருக்கிற 3 ஸ்கீமு. தெரிஞ்சவருக்கு நான் சொல்லியிருக்கேன். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் சொல்கிறேன், சரிங்களா? இங்கே இருக்கிறது எல்லாமே பேங்கிள்ஸ் பார்த்துட்டே வந்தீங்கல்ல, எல்லாமே டெய்லி வேர் பண்ணுற மாதிரி, ரஃப் அண்ட் டஃப்பாக யூஸ் பண்ணுற மாதிரி பேங்கிள்ஸு. இந்த ஒரு சவரம் தான் இருக்குங்க. இந்த 4 பேங்கிள் அவ்வளோ கெட்டியாக இருக்குது. சைஸ் 2/8 சைஸு. 2/8க்கு அவ்வளோ கெட்டியாக இருக்குது. நான் பெண்டு ஆகுமான்னு கொஞ்சம் லேசாக உங்களுக்கு பார்க்காம அமுத்தி கூட பார்த்துருக்கேன். அவ்வளோ கெட்டியாக இருக்குங்க கம்பி பேங்கிள். அப்போ நம்ம சைஸ் எல்லாம் 2/2, 2/4 இன்னும் சாலிட்டாக இருக்கும். இந்த பேங்கிள் எல்லாம் 4 பேங்கிள் சேர்த்து 6 சவரம் வருங்க. 48 கிராம். 6 சவரமில் 4 வளையல் வாங்கணும்னு நினைப்பாங்கல்ல, அது மாதிரி அவங்க இது மாதிரி கூட சூஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் கம்பி பேங்கிள்ஸ், கெட்டியாக பட்டை டைப்பு பேங்கிள்ஸு. அந்த கால ஓல்டு மாடலுங்க இது எல்லாமே. ஆனாலும் கையில் நல்லா இருக்கும். என்கிட்ட இருக்குல்ல சேம் பேட்டர்னு, அழகான மாடல்ஸு. இது ஒரு நட்சத்திரம் டைப்பு ஸ்டார் ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி இருக்குது இது 2 பேங்கிள்ஸுமே. இது ஒரு லீஃப் பேட்டர்னில் இருக்குது, கெட்டியாக இருக்குங்க. சப்பை பேங்கிள்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரியே இதுவுமே கம்மி பேங்கிள்ஸ் தான். இது கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துட்டு ஒரு லீஃப் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இது டாட்டாக வருது. இதெல்லாம் 1 பவுன் பேங்கிள்ஸு. திருப்பி இதில் 2 செட்டு இருக்குங்க. நீங்கள் நல்லா ஒத்தி பார்த்தா தெரியும். ஃபஸ்ட்டு ஒரு பேட்டர்னும் செகண்ட் ஒரு பேட்டர்ன் இருக்குது. ஒரு பவுன் தான் வருதுங்க. சைஸ் 2/8 சைஸு. ஆனாலும் அவ்வளோ கெட்டியாக இருக்குது. இதுவுமே ஒரு பவுனும் லைட் வெயிட்டுங்க. போலாக வேணும், லைட் வெயிட். இது கொஞ்சம் பெண்ட் ஆகுதுங்க, கையில் வச்சாலே எனக்கு தெரியுது. இதெல்லாம் கெட்டியாக இருக்குது. இது 4 பேங்கிள் 4 சவரம் வருதுங்க. ஒரே பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. டெய்லி வேர் பண்ணலாங்க. இதில் 2 பேட்டர்ன் இருக்குது. இதுவுமே ஒரு பவுன் தான் வருது ஒரு பேங்கிள். மேக்ஸிமம் 6%லேருந்து ஸ்டார்ட் ஆகி 9%க்குள்ளே தான் இருக்குங்க கம்பி பேங்கிள்ஸ் எல்லாமே.
இப்போ நான் ஃபஸ்ட்டு ட்ரேயில் காட்டியிருக்கேன் இல்லைங்க, அதே பேட்டர்னில் இது வேறு ட்ரேங்க. பேர் வந்து 24 கிராம். இது 4 பேங்கிள் வந்து 48 கிராம், 6 பவுனுக்கு வரைக்கும் இருக்குது. சாலிட்டான பேங்கிள்ஸுங்க. எத்தனை பேருக்கு பேங்கிள்ஸ் பிடிக்கும்னுட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பேங்கிள்ஸ் என்ன பிடிக்குமா? டெய்லி போட்டிக்கணும் கையில் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்குமான்னுட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பேட்டர்ன் பாருங்கள், சேம் நான் கட்டி இருக்குல்ல அந்த பேங்கிள் தான். செம்மையாக இருக்குல்ல. இது வந்து நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்குது, ஆனால் ஸ்டோன் இல்லை, அது எனாமில் பாலிஷ். இதுவுமே கம்மி பேங்கிள் தான். இது கொஞ்சம் பட்டை டைப்பு ப்ளைனாக கொடுத்துருக்காங்க. இதில் கொஞ்சம் அங்கங்கே பாக்ஸ் மாதிரி ப்ளைன் வருது, அப்புறமா ஃப்ளவர் மாதிரி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ மாடல்ஸ் இருக்குது பாருங்கள். பாடி சரவணா ஸ்டோர் த லெஜெண்ட் தாங்க. அப்பா எவ்வளோ பெரிய ஷோரூமுங்க, கோல்டுக்கு அவ்வளோ பெரிய ஷோரூம் இருக்குங்க. இது வந்து 4 பேங்கிள் 5 பவுன் வருதுங்க. இதுவுமே 5 பவுன் வருது. அப்படின்னா ஒரு பேங்கிள் 10 கிராம் 1.25 பவுன் வருதுங்க. இதில் எவ்வளோ மாடல்ஸ் இருக்குது பாருங்கள். 5 பவுனில் 4 பேங்கிள் இருக்குது, 4 பவுனில் 4 பேங்கிள் வேணுமென்னாலும் இருக்குது, 6 பவுன் 7 பவுன், அது மாதிரி நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வெயிட் இருக்குங்க இங்கே. இது கொஞ்சம் மேட் ஃபினிஷிங் மாதிரி வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். மேங்கோ ஷேப்பும் ஒரு பாக்ஸ் மாதிரி. இதுவுமே 5 பவுன் வருதுங்க 4 பேங்கிள். கெட்டி பேங்கிளுங்க. ஆனாலும் இன்னும் கோல்டு எனக்கு செட் ஆகலைங்க, கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குது, எதுவும் நினச்சிக்காதீங்க. இது வந்து 6 பவுன் வருதுங்க 4 பேங்கில். கெட்டியாக இருக்குது. இதுவுமே திலகம் ஷேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் மேட் ஃபினிஷிங் மாதிரி வருது லேசாக, மேலே பாக்ஸாக வருது. இதுவுமே பாருங்கள் குட்டி குட்டி பாக்ஸ் வருது, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே பாடி சரவணா ஸ்டோரில் எல்லா பேங்கிள்ஸு, ஹாரமும், நக்லீஸு, 18 கேரட் கோல்டு இருக்கிற நக்லீஸு, கம்மல் அது கூட இருக்குங்க. நீங்கள் வேணுமென்னா விசிட் பண்ணி பாருங்கள். நிறைய சிஸ்டர்ஸ் கேட்டுகிட்டே இருந்தீங்க, அக்கா 18 கேரட்டில் நக்லீஸஸ் இருக்கான்னுட்டு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்கே நிறையா மாடல்ஸ் இருக்குது. ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள், வேணுமென்னா வாங்கிக்கலாம். கோல்டு ரேட்டு பார்த்தீங்களா? ஐயோ எவ்வளோ ஏறிட்டே போகுது இல்லைங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 1 கிராமாக இருந்தாலும் சேவிங்ஸு அவ்வளோ பொறுப்பாக எடுத்து வச்சுக்கணும் தான் நான் சொல்லுவேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா கோல்டு ரேட் இன்னும் எங்கோ போயிடுங்க, வாங்கவே முடியாது, அப்படி ஏறிட்டே போகுது. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் 100 மில்லிகிராம்ஸ் 200 மில்லிகிராம்ஸ் அப்படி சேர்த்து வச்சுக்கோங்க. எதுக்குமே வேஸ்ட் பண்ணாமல் ஒரு ரூபாய் இருந்தாலும் ஒரு ரூபாய் சேர்த்து வச்சாதான் 10 ரூபா, 10 ரூபா சேர்த்து வச்சாதான் 100 ரூபா. அப்படி சேர்த்து வச்சுட்டு 1 கிராம் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் 1 கிராம் ஆவது சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து எல்லா ஷாப்லவும் 100 மில்லிகிராம்ஸ்லேருந்து காயின்ஸ் வருதுங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 1 மந்த்துக்கு ஒரு 100 மில்லிகிராம்ஸ் சேர்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாமே 40 கிராம்னா ஒரு வளையல் 10 கிராம் கிட்ட இருக்குங்க. 4 வளையல் 5 பவுன் வருது. பேட்டர்ன்ஸ் நிறைய மாடல்ஸ் இருக்குங்க, எக்கச்சக்க மாடல்ஸ் இருக்குது. எல்லாமே கம்பி பேங்கிள்ஸ் தான். இது டெய்லி போடலாம், அந்த சைடு இந்த சைடு போட்டு நடுவில் ப்ளைன் பேங்கிள்ஸு போட்டால் வேறு லெவல் இருக்கும் இல்லைங்க. இந்த பேங்கிள்ஸ் பாருங்கள், கட்டையாக இருக்குது, கெட்டியாக இருக்குது. ஃபஸ்ட்டு ட்ரேயில் இருக்கிறதெல்லாம் 48 கிராம் 6 பவுனில் இருக்கக்கூடியது. இந்த ட்ரேயில் இருக்கிறது எல்லாமே 40 கிராம் 5 பவுனில் தான் வருதுங்க. இது பேரு 20 கிராம் தான் வருது. இந்த பேங்கிள் பாருங்கள், பட்டையாக கொஞ்சம் பெருசாக தெரியுது அந்த செக்குடு பாக்ஸு. இது வந்து வெறும் 16 கிராம் தான் பேரு. அப்படின்னா 2 பவுன் தான். ஆமாம், 2 பவுன் வருது. சூப்பர் இல்லை? நிறைய மாடல்ஸ் இருக்குங்க பாடி சரவணா ஸ்டோர் த லெஜெண்ட் ஷோரூமில். ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். ஷாப்புக்குள்ளே போன உடனே அங்கே சூப்பர்வைசர்ஸ் இருப்பாங்கள்ல, அங்கே நம்ம சேனல் நேம் சொல்லுங்கள், விஜய் மம்மி சேனல். இந்த பார்த்துட்டு தான் நாங்கள் இங்கே ஷாப்பிங்க்கு வந்திருக்கோன்னுட்டு எனக்கு போனப்பெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. அது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. இந்த விலாக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க